அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே தம்மோடு கூட இருந்த சீஷர்களுக்கு அவர் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவர்களை அழைத்து அவர் அநேக காரியங்களை குறித்து உபதேசிக்க தொடங்குகிறார். வரும் நாட்களில் நடைபெறுகிற காரியங்கள், தனக்கு நேரிட போகிற காரியங்கள், என்னை பாடுகளுக்குட்படுத்த போகிறார்கள், என்னை மரணத்திற்கு பிதாவானவர் நியமித்திருக்கிறார், என்னை மரணத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க போகிறார், நான் மரிக்க போகிறேன், ஆனாலும் நான் மரித்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போனாலும் வேறொரு தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன், ஒரு நாளும் உங்களை நான் திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லி பல காரியங்களை யோவான் எழுதின சுவிசேஷங்களிலே மற்ற சுவிசேஷங்களிலே தம்முடைய சீஷர்களோடு அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இதையெல்லாம் அவர்கள் மனதிலே வைத்து அவர் வரமேறுவதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொண்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இப்படி காத்திருக்க சொன்னாரே, இப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னாரே என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். 1-2 பேராக அல்ல, 120 பேராக அவர்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருப்பதற்காக அவர்கள் தெரிந்து கொண்டது ஒரு மேல் வீட்டறையை. அந்த மேல் வீட்டறையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதிலே காத்திருக்கிறார்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஆமென். இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. காத்திருப்பு முடிவுக்கு வந்த நாள் தான் பெந்தைக்கோஸ்தே நாள். ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு அங்கும் இங்கும் போகாதிருங்கள், எருசலேமிலேயே தரித்திருங்கள், எருசலேமிலேயே காத்திருங்கள். எதுவரைக்கும் என்றால் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும். அப்படியானால் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவர்கள் எங்கும் போகல. 120 பேரும் அதே இடத்தில் ஒரு மனதாய் கூடியிருக்கிறார்கள். 50 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்தது. இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியம், இந்த நாள் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் காத்து கொண்டிருப்பதற்கான காத்திருப்புக்கு முடிவை உண்டு பண்ணுகிற நாள். உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். எந்த காரியத்துக்காய் நீ காத்திருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காய் உன் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ, எந்த காரியத்திற்காய் குடும்பம் காத்திருக்கிறதோ, அந்த காத்திருப்பு நிறைவேறுகிற நாள் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள். அந்த காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள். ஆமென், அல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஆமென். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை, நாட்களை, நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு நேரம் சரியில்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்றதை விட என் நேரம் இன்னும் வரல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பழகிறது நல்லது. ஆமென். ஏனென்றால் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாராம்? நேர்த்தியாய் செய்கிறாராம். அவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில்தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்திற்கான அடையாளங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்டில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவர் குறித்த எல்லைக்குள்ளாக, ஆண்டவர் குறித்த இடத்திலே அவர் காத்திருக்கிறார்கள். ஆமென். தேவன் குறித்த எல்லைக்குள் இருந்தால்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவன் குறித்த ஸ்தானத்தில் இருந்தால்தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன் ஏக சுதன், உன் ஏக புத்திரன், உனக்கு பிரியமான பிள்ளை, 25 வருஷம் தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை நான் குறிக்கும் மலையிலே போய் பலியிடு.
எப்படி? நான் குறிக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு எல்லையை குறிக்கிறார், ஒரு இடத்தை குறிக்கிறார். அங்க போனாதான் யெகோவா ஈரே. ஆமென். தேவன் குறித்த அந்த இடம், தேவன் குறித்த அந்த மலைகளில் ஒன்றில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படி என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவர் இடத்தை குறிக்கிறார். எருசலேம், இதை விட்டு எங்கும் போகாதே, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும் எருசலேமிலே இரு. பிரச்சனைகள் வரும், உபத்திரங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், பட்டினிகள் வரும். நம்மை பார்க்கிறவர்களுக்கு நாம் ஏளனமாய் தோன்றுவோம், நம்மை பார்க்கிறவர்களுக்கு நம்ம அவமானமாய் இருப்போம், நம்மை பார்க்கிறவங்க நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லுவான். இத்தனை நாளா காத்து இருக்கிறான், அன்னைக்கு சொன்னது இன்னும் நிறைவேறல, என்ன 50 நாளாச்சு இன்னும் நிறைவேறல. 50வது நாள் முடிவுக்கு வந்தது அவர்கள் காத்திருப்பு. ஆமென். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் என்பது என்ன? உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். இந்த 2023வது வருஷம் இந்த பெந்தைக்கோஸ்தே நாளை அனுசரிக்கிற தேவ சபையே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன் பிரச்சனைகளுக்கு, உன் போராட்டங்களுக்கு, உன் வியாதிகளுக்கு, உன் பலவீனங்களுக்கு, நீ கடந்த காலங்களாய் கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் உன் காத்திருப்புக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அதுதான் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் குறிக்கும் எல்லையை மாற்றாதே. ஒருவேளை ஆபிரகாம் அவர் குறித்த எல்லை ரொம்ப தூரமா இருக்குது, அதனால பக்கத்தில் இருக்கிற எல்லையில பலிதானே செலுத்தணும், ஈசாக்க பலி செலுத்தணும், எங்க போய் செலுத்தலாம் என்ன என்று சொல்லி அருகாமையிலே செலுத்தாமல் தேவன் குறித்த எல்லை மோரியா மலை, அங்க போனதுனால தான் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் குறிக்கும் எல்லையை விட்டுவிட்டு, தேவன் குறிக்கிற ஸ்தானத்தை விட்டுவிட்டு, தேவன் குறிக்கிற படிப்பை விட்டுவிட்டு, தேவன் குறிக்கிற வேலை ஸ்தலங்களை விட்டுவிட்டு, தேவன் குறிக்கிற எதிர்கால வாழ்க்கையை விட்டுவிட்டு, ஆமென், இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இந்த பிசினஸ் நல்லா இருக்குது, இந்த வேலை நல்லா இருக்குது, இந்த படிப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீயாக குறித்து கொண்டு, இல்லாவிட்டால் மற்ற யாரோ குறித்த சிலவற்றை எதிர்நோக்கி போவாயானால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட மாட்டாது. தேவன் குறிக்கும் எல்லைக்குள் நீ வந்தால், எருசலேமுக்குள் வந்தால், நிச்சயம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும், வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். எனக்கான ஆட்டுக்குட்டி அங்கே உண்டு, எனக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற இடம் உண்டு. தேவன் குறித்த ஒரு எல்லை, அந்த எல்லைக்குள் இருந்தார்கள், அந்த எல்லைக்குள் காத்திருந்தார்கள், அந்த எல்லைக்குள் ஒருமனமாய் இருந்தார்கள், அந்த எல்லைக்குள் ஜெபத்திலே இருந்தார்கள், அந்த எல்லைக்குள் வாக்குத்தத்தம் வர காத்து கொண்டே இருந்தார்கள். அந்த எல்லைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, ஆமென், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே ஆண்டவரே சொன்னீரே, ஆண்டவரே வாக்குத்தத்தம் தந்தீரே என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாள் ஒன்று வந்தது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் என்பது என்ன? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் என்பது என்ன? உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிற நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க காத்திருப்பு. மெதுவா சொல்லுங்க, எனக்கு கேட்ட போது. உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரும். அதுதான் பெந்தைக்கோஸ்தே என்னும் 50 நாட்களாய் காத்திருக்கிறார்கள். 49 நாட்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு தான் காத்திருக்கிறார்கள். சொன்னது இன்னைக்கு நிறைவேறும். அந்த நாளை கடந்து போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போவார்கள், நாளைய தினத்தில் நிறைவேறும். அந்த நாளும் நிறைவேறவில்லை, ஆனாலும் காத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கை 120 பேருக்கும், அப்பா சொன்னது நிறைவேறாமல் போகாது, ஆண்டவர் வாக்கு பண்ணினது நிறைவேறாமல் போகாது, நம்மை திக்கற்றவளாய் விடமாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார், வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லி இருக்கிறார், அவர் என்னென்றைக்கு உங்களுடனே கூட இருப்பார்னு சொல்லி இருக்கிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார், அவர் போதிப்பார்னு சொல்லி இருக்கிறாரு, அவர் சகல பலவீனங்களை நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்ல வாக்கு அவர் மாறவே மாட்டார். அதனால காத்திருப்போம், 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 காத்திருப்போம். அந்த நாள் வரைக்கும் காத்திருந்தார்கள். அந்த நாளும் வந்தது, அந்த நாளும் வந்தது.
காத்திருப்பு முடிவுக்கு வந்தது.